ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தோஷ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னா, ஃபஸ்ட்டு பூஜை பண்ணுறதுக்காண்டி நாங்கள் மாலை, தேங்காய் பழம் அதெல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மணி ஒரு இதுக்குள்ளே விளக்கேற்றி வச்சுருக்காங்க. எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்கும் அங்கெல்லாம் நிறைய விளக்கேற்றுவாங்க. அந்த மணியெல்லாம் நிறையா இருக்கும். நான் ஒவ்வொன்றா காட்டுறேன். உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக இருக்கும். நான் ஏற்கனவே எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வத்துக்கு போகிறத வீடியோவை நான் காட்டியிருக்கேன். அதை பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம இப்போது எங்கள் வீட்டு குலதெய்வத்தை போய் பார்க்கறதுக்காண்டி போகிறோம். இந்த குலதெய்வம் பேர் ஐயனார், வீரிய பெருமாள் ஐயனார்னு முழுசாக சொல்லுவாங்க. ஐயனார்னு சொல்லுவோம். இங்கே ஏன் சுற்றிலும் பந்தல், அந்த சாமிக்கிட்ட மட்டும் ஏன் பந்தல் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு இந்த மேலே ஒரு மரம் இருக்குது பார்த்திங்களா, கருவேல மரம்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தோட நிழல்லையே நான் இருந்துக்கிறேன், எனக்கு கோவில் வேண்டாம் அப்படின்ட்டு அவர் முந்தி சொன்னதாக ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாற்றுனால இப்போது அவங்களுக்கு பந்தல் கூட போடாமல் அந்த மரத்தோட நிழல்லையே வச்சுருக்காங்க. இதுதான் அந்த வரலாறு. நம்மளுக்கு பூவெல்லாம் அந்த ஐயனாருக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ அப்படியே முகமே அந்தளவுக்கு தெரியாத அளவுக்கு போட்டுருவாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த ஐயனாருக்கு 2 ஒய்ஃப், பூரணம் பொற்கொடின்னு. அந்த மணி 2 ஒய்ஃப், அங்கிட்டு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க, இந்த பக்கம் ஒருத்தங்க இருப்பாங்க. நடுவில் ஐயனார் இருப்பாங்க. பின்னாடி அங்கிட்டு ஒரு சாமி இருப்பாங்க, அவங்க பேர் கூத்தர் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பூஜை பண்ணி திருப்பி அவங்க எங்களுக்கு ஒரு மாலை வச்சு கொடுத்துட்டாங்க. தேங்காய் பழம் எல்லாம் உடைச்சி கொடுத்துட்டாங்க. நான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயம் காட்டுவேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகும் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மற்ற கோயிலெல்லாம் இந்த மாதிரி வைப்பாங்களான்னு தெரியல எனக்கு. என்னென்னா, இந்த உருவ சிலைகள்லாம் இங்கே தான் எங்கள் கோயிலில் கொஞ்சம் வைப்பாங்க. பார்த்திங்கன்னா அந்த அடுத்த வருஷம் ஒரு வருஷம்தான் இப்போது நாங்கள் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த கோயில் கொடையோட மட்டும்தான் வருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரத்துக்கு வருவோம். இந்த 2 தவிர நாங்கள் முக்கால்வாசி வரமாட்டோம். அதனால் அந்தந்த வருஷத்துக்கு வர்றவங்க இந்த கோயிலுக்கு வந்து அவங்க வச்ச சிலையை அந்த நல்லெண்ணெய், தண்ணி அப்படின்னு ஊற்றி அபிஷேகம் பண்ணி அவங்களுக்குன்ட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு செஞ்சு அலங்காரம் பண்ணுவாங்க. இது ஒரு வழிமுறையாகவே இருக்கும். இந்த மணி நெட்டுக்கு அந்த சைடு ஃபுல்லாக யானைப்படைகள் இருக்கும், இந்த சைடு ஃபுல்லாக குதிரை படைகள் இருக்கும். குதிரையில் உட்காந்துருக்கிற சிலைகள், நம்ம அங்கிட்டு ஃபுல்லாக குதிரை சிலைகள் பார்த்தோமா, இந்த சைடு ஃபுல்லாக யானையில் உட்காந்துருக்கிற மாதிரி சிலைகள் இருக்கும். இங்கே இதெல்லாம் பூஜை பண்ணிவிட்டு பன்னீர் அதெல்லாம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா கருப்பண்ணசாமி, பெரிய கருப்பசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு பூஜை பண்ணி சூடெல்லாம் தொட்டு கும்பிட்டுட்ருக்கோம். இப்போது இங்கே நிறையா நேர்ந்துக்கிட்டு ஒவ்வொரு இதாக செய்வாங்க, பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இங்கேயே அவங்களுக்கு தெரியும் மாலை எவ்வளோ கிடக்குன்னு. ஏன்னா வர்றவங்க பார்த்திங்கன்னா இந்த கோயில் கூடையோட மட்டும்தான் வர்றதுனால அந்த சாமிக்கு எப்படியாவது நல்ல இதாக செய்யணும் அப்படின்ட்டு நினச்சி நிறைய பேர் செய்வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பொங்கல் விட்டுக்கிட்டு இருக்கோம். இது ஒரு மத்தியான வேலை. ஏன்னா பொங்கல் வச்சுட்டு தான் சாப்பிடணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல் வச்சுக்கிட்ருக்கோம். பொங்கல் வச்ச பிறகு நம்ம பார்த்திங்கன்னா போய் பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நேர்ந்துக்கிட்டு நிறைய மணிகள்லாம் தொங்க விடுவாங்க. இந்த மணி சவுண்டில் தான் பூஜையே பண்ணுவாங்க. இந்த பூஜை பண்ணுறதுக்கு கொட்டு அடிக்கிறது அந்த மணி இதெல்லாம் கிடையாது, குலவை போடுவாங்க. இப்போ நம்ம இன்னொரு கோயிலுக்கு போகலாம், இந்த சுவாமியோட தங்கச்சி கோயிலுக்கு. இந்த தங்கச்சிக்கு பார்த்திங்கன்னா அவங்க மஞ்சள் அரைக்காங்க பார்த்திங்களா, இந்த பெண்கள் குளத்தில் பிறந்த பெண்கள் பார்த்திங்கன்னா மஞ்சள் அரைச்சி கொடுப்பாங்க. அந்த மஞ்சளை தேய்ச்சி தான் அந்த அம்மனை குளிக்க வைப்பாங்க அபிஷேகம் பண்ணும்போது. நான் அப்படியே எல்லாத்தையும் உங்களுக்கு கிளிப்பாக காட்டுறேன். ஆனால் கொஞ்சம் தான் எடுத்தேன். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குது. வேணும்னா சொல்லுங்கள், நான் அடுத்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.
இப்போ நம்ம அந்த கோவிலில் அங்கே பார்த்திங்கன்னா கருவேல மரத்து நிழலில் தான் அந்த எங்கள் ஐயனார் சுவாமி இருந்தாங்க சொல்லியிருந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. பந்தலே பார்த்திங்கன்னா கரும்பால் தான் போட்டிருப்பாங்க. கரும்பு பந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மனை சுற்றி ஃபுல்லாக இல்லை, அந்த கோவில் அதாவது மூலஸ்தானம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே மட்டும் அந்த அம்மனை மட்டும் சுற்றி அப்படியே கரும்பு பந்தல். அங்கே பார்த்திங்கன்னா அம்மன் மட்டும் இருக்க மாட்டாங்க. வீரியகாளி அம்மன் அப்படின்ட்டு இந்த சாமிக்கு பேர். அங்கே அம்மன் மட்டும் இருக்க மாட்டாங்க. இவங்க ஒய்ஃபும் இருப்பாங்க, ஹஸ்பண்ட் அதாவது அம்மனும் இருப்பாங்க, அவங்களோட கணவரும் இருப்பாங்க. இந்த இப்போ கொஞ்சம் பிளாக் ஸ்க்ரீன் ஆகிட்டு, ஏன்னா இப்போ ஒரு பூந்தி கொடுத்துட்ருக்காங்க. அதை நான் வாங்க போனதுனால கொஞ்சம் இடைஞ்சல். ஏன்னா இங்கே ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் தான் இருக்கும், ஆனால் நிறைய பேர் வருவாங்களா, அதனால் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாமியை போய் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்காங்கன்னு. நிறைய மல்லிகைப்பூ அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாது, நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இது பார்த்திங்கன்னா இந்த அம்மன், அவங்களோட ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருப்பாங்க. இப்போ அவங்க ஹஸ்பண்ட் தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது அவங்க ஹஸ்பண்டு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. நம்ம அழகழகான ப்ரேஸ்லெட்ஸ்லாம் விற்றுக்கிட்டு இருக்கோம். வேணும்னா இந்த கொடுத்துருக்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பாய்.